ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்கலாமா? முத்து வந்து அண்ணாமலை முத்து அவங்க மனோஜோட ஷோரூமுக்கு வந்திருக்காங்க. பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, அண்ணாமலையோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் இல்லை, அதனால் பொருள்லாம் வாங்கலான்னு சொல்லி அங்கே பார்த்தா நம்ம ரோகிணியோட மாமா இருக்காங்க ஹெல்மெட் போட்டுவிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஃபோன் வச்சுட்டு போயிடுறாங்க. சரி ஃபோன் தான் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதை பார்த்தா நம்ம பயந்துருவாங்க. சரி நீ போ, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொருளாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம மனோஜ் ஏமாந்த ஆள் வந்து ரோட்டில் இருப்பான். அதை பார்த்துட்டு மனோஜ் ஓடுவான். இப்போது காசு அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியெல்லாம் ஒரு வம்பு பண்ணிட்டு போவான். ஒருத்தவங்க சைக்கிள் வருவாங்க, தள்ளி விட்டுருவான். பைக்கில் வருவாங்க, அவங்களே தள்ளி விட்டுருவான். குடம் ஒருத்தவங்க தூக்கிட்டு போவாங்க, அவங்களே தள்ளி விட்டுருவான். இவங்களும் தள்ளி போயிடுவாங்க. இவனையும் பிடிக்க முடியாது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் டேர்ன் திரும்புகிற இடத்துல ஒரு டெம்போவில் இடித்து கீழே விழுந்துருவான். இவன் அந்த டெம்போவோட கண்ணாடி ஃபுல்லாக மனோஜோட கண்ணை சுற்றி குத்திடுச்சு எல்லாமே. அப்படியே மயக்கத்தில் விழுந்துடும். இவன் தள்ளி விட்டுட்டே வந்தால மனோஜ் அந்த ஆளுங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. திடீர்னு விஜயா வந்து கீழே விழுந்துருவாங்க வழிக்கு ஒரு வீட்டில். முத்து போயிட்டு கை கொடுப்பாங்க, ஆனால் அவங்க கையை பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் மீனாவும் கை கொடுப்பாங்க, அவங்களும் கை பிடிக்க மாட்டாங்க. ரவி வந்து என்னமாச்சு, நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு ஒரு கை கொடுற அப்படின்னோடனே அவங்க கை கொடுத்தோடனே எழுஞ்சி வருவாங்க. முத்துக்கும் மீனாக்கும் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. பாரு, என் அம்மா கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, பிடிக்காத பையனா விழுந்தால் கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க உங்களை ஒரு நாள் புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அத்தைக்கு, நீங்கள் அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் விஜயாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அது பார்த்தா ரோகிணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆண்டி, இந்த மாதிரி மனோஜ்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா தேம்பி அழ ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது முத்துலாம் அவங்க பிள்ளையே இல்லை போல். என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணாமலை வந்து என் பிள்ளைக்கு மேலே அடிபட்டுடுச்சு, யாருக்கானு பட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோடனே இந்த மாதிரி ரோகிணி வந்து வெளியே வந்தோடனே அவன் வந்து சுயநினைவு இல்லாமல் தான் மன வச்சுருப்பான். அதுக்கப்புறமா இவங்க சொல்லுவாங்க, என்னாச்சு ஹஸ்பண்ட்க்கு, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. டெஸ்ட்டுலாம் எடுத்துருக்கோமா, எல்லாம் இருந்தோடனே சரியாயிடும், பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பமே வந்து அப்போ அழுதுட்டு இருப்பாங்க, என்னாச்சு என் மனோஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கண் அடிபட்டிருக்கு, டெஸ்ட்டெலாம் கொடுத்துருக்கு, எல்லாம் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன், கண் இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும், ஓப்பன் ஆகுமா என்ன இதுன்னு கேட்கும்போது, டெஸ்ட் வரும், எல்லாமே வந்துடும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. எல்லாம் நீங்கள் அழுவாதீங்க, ஒன்றும் ஆகாது மனோஜ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரோகிணி கிட்டே சொல்லிகிட்ருப்பாங்க. மீனாவும் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்புறம் எல்லாம் ரோகிணி கிட்டே பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் ஸ்ருதியும் வருவாங்க. என்ன பெருசெல்லாம் எதுவும் இல்லை, நார்மல் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனா கிட்டே வந்து இந்த இடித்தவங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு கை உடஞ்சிருச்சு, இது அடைஞ்சி, அவங்க போகும்போது ஆனால் நில்லுன்னு ஒருத்தவங்க துரத்திட்டு தான் போனாங்க, அது யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சு, மொத்தமாக 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.